மதுரை மீனாட்சி பதிப்பகம் வழங்கும் சுருக்கெழுத்து ஒளிநாடா. தமிழ் சுருக்கெழுத்து உயர்வேகம் நிமிடத்திற்கு 120 வார்த்தைகள் கொண்ட வினாக்கள். ஜூன் 1985 வினா. குரல் கொடுத்துள்ளவர் மதுரை கூக்கி ஜெயபாலன். விரடி கமெண்ட்ஸ். மாண்புமிகு தலைவர் அவர்களே, மருத்துவமும் மக்கள் நல்வாழ்வும் குறித்த கொள்கை விளக்க குறிப்புகள் மீது ஒரு சில கருத்துக்களை கூற அனுமதித்ததற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை பாராட்டுவதோடு நான் என்னுடைய பேச்சை தொடங்க விரும்புகிறேன். தமிழகத்தில் குழந்தைகளின் இறப்பு விகிதம் மிகவும் குறைந்திருப்பது பாராட்டுக்குரிய ஒன்றாகும். இவ்வாறு குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை குறைப்பதற்கான மிக சிறந்த நடவடிக்கைகளை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கடந்த காலத்தில் மேற்கொண்டிருக்கிறார்கள். அகில இந்திய அளவில் பார்க்கும்போது தமிழகத்தை பொறுத்தவரை குழந்தைகளின் இறப்பு விகிதம் என்பது பாதி அளவுக்கு குறைந்திருக்கிறது என்பது நமக்கெல்லாம் மன நிறைவை கொடுப்பதுடன் மகிழ்ச்சியையும் தருகிறது. 2-3 நாட்களுக்கு முன்னால் நான் வட மாநிலங்கள் பலவற்றிற்கு சென்றிருந்தேன். ஒரு மாநிலத்தில் வெளியிடப்படும் பத்திரிகை ஒன்றில் தமிழகத்தை பற்றி மிகவும் பாராட்டி ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார்கள். அதாவது, மிக சிறந்த முறையில் தமிழகத்தின் அமைச்சர் அவர்கள் குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை குறைத்து இருக்கிறார் என்கிற அளவில் ஒரு பாராட்டு கட்டுரையே வெளியிட்டிருந்தார்கள். இதற்காக நான் என்னுடைய பாராட்டுக்களை அவருக்கும் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்து, மருத்துவ சேவையை பொறுத்தவரையில் ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். எத்தனை லட்சம் மாணவர்களுக்கு மருத்துவ சேவை செய்யப்படுகிறது? எத்தனை மாணவர்கள் மருத்துவ சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் போன்ற விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் மருத்துவர்கள் மாணவர்களை பரிசோதிப்பதற்காக ஒதுக்கும் நேரம் போதாது என்பது என்னுடைய கருத்தாகும். அதாவது, ஆயிரக்கணக்கான மாணவர்களை 8 மணி நேரத்தில் ஒரு சில மருத்துவர்கள் பார்க்கிறார்கள் என்றால் முறையான அளவுக்கு, தேவையான அளவுக்கு அவர்கள் மாணவர்களை பார்க்க அவகாசம் இல்லாமல் பார்க்கிறார்கள் என்றுதான் பொருள். அவ்வாறு இல்லாமல் நல்ல முறையில் மருத்துவர்கள் மாணவர்களை பரிசோதிக்க வேண்டும், கால அவகாசத்தை அதிகமாக ஆக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து, சத்துணவு திட்டத்தின் அடிப்படையில் மருத்துவர்கள் தற்போது கிராமப்புறங்களில் ஆங்காங்குள்ள பள்ளிகளுக்கு சென்று அங்குள்ள மாணவர்களை பரிசோதித்து வருகிறார்கள். அது மிகவும் பாராட்டுக்கு உரியது. அதோடு தேவைப்படுபவர்களுக்கு எல்லாம் ஊட்டச்சத்துள்ள மாத்திரைகளும் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, சித்த மருத்துவம் பற்றி என்னுடைய 1-2 கருத்துக்களை தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சித்த மருத்துவத்தின் பால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் என்பதை இந்த நாடே அறியும். அந்த வகையில் சித்த மருத்துவத்திற்கு நல்ல ஆர்வம் காட்டி நல்ல பல காரியங்களை செய்து வருகிறார்கள் என்பதால் இந்த துறையிலும் அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே மாண்புமிகு உறுப்பினர்கள் பலரும் மூலிகை பண்ணை பற்றி குறிப்பிட்டார்கள். ஏற்கனவே அண்ணா மருத்துவமனைக்கு முன்னால் மூலிகை பண்ணை ஒன்று இருக்கிறது. இந்த மூலிகை பண்ணையை தனியான அமைப்பாக உருவாக்கி அதற்காக ஒரு நிர்வாக இயக்குனரை நியமித்திருப்பதற்காக என் பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது பல பேர் மருத்துவக் கல்லூரிகளில் படிக்க வேண்டுமென்று விரும்புவதாலும் ஏராளமான மருத்துவர்கள் கிராமங்களுக்கு தேவைப்படுவதாலும் என்னுடைய தொகுதியில் ஒரு மருத்துவக் கல்லூரியை அவசியம் நிறுவ வேண்டுமென்று நான் இதற்கு முன் பலமுறை இதே அவையில் பேசியிருக்கிறேன். இப்போது மறுபடியும் இது குறித்து ஆவண செய்ய வேண்டுமென்று மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டு இந்த கொள்கை விளக்க குறிப்புகளை வரவேற்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஸ்டாப்.